5 easy lunchbox recipe பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். தவா எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாயை தூளாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. இதில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ஆனியன்ஸ் மட்டும் சேர்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் கிரன்ச்சியாக தான் இருக்கணும், ரொம்ப நேரம் வதங்க விட்டுறாதீங்க. இதில் வடிச்சு ஆற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசி, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரும் கை நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் சேர்த்துட்டு கிளறினீங்கன்னா அருமையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதுக்கு நான் சிம்பிளாக கெச்சப் வச்சு லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிட்டேன். ரெண்டாவது ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ப்ரோக்கலி பீஸ் ரைஸ் தான் பண்ண போறோம். கொதிக்கிற தண்ணியில 2 கை பட்டாணியை 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுலயே நம்ம ப்ரோக்கலியை தூளா கட் பண்ணி பிளான்ச் பண்ணி எடுத்துடணும். இப்போ அகைன் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில தூளா கட் பண்ண 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் ஆரிகானோ சில்லி ஃபிளேக்ஸ், இதுல 1 டீஸ்பூன் தனியாவும் சீரகத்தையும் அரைச்சு சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்கிற பட்டாணியும் ப்ரோக்கலியும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதுல நீங்க வடிச்சு ஆற வச்சிருக்கிற எந்த டைப் ஆஃப் ரைஸா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். இந்த லஞ்ச் பாக்ஸோட நான் வத்தல் வச்சு பேக் பண்ணியிருக்கேன். மூணாவது லஞ்ச் பாக்ஸ் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டொமேட்டோ ரைஸ் தான். சட்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு தூளா கட் பண்ண ஒரு வெங்காயம், கொஞ்சமா பூண்டை இடிச்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும். இதுல 2 தக்காளி அரைச்சு சேர்த்துக்கோங்க. இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டா வத்தி இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் சாதத்தை கிளறி பேக் பண்ணிடுங்க. இந்த தொக்கு கிட்டத்தட்ட ஃப்ரிட்ஜ்ல வச்சு 1 மாசம் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். இதுக்கு பெஸ்ட் காம்போ அவிச்ச முட்டையை நான் வறுத்து சேர்த்திருக்கேங்க. ஜஸ்ட் வீட்ல இருக்கிற மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு சேர்த்து வறுத்து நான் இது கூட பேக் பண்ணியிருக்கேன். அடுத்த 4வது ரெசிபி சைட் டிஷ்ஷே தேவைப்படாத பட்டர் கார்லிக் எக் ரைஸ் தான் பண்ண போறோம். இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 கியூப் பட்டர் சேர்த்துட்டு தூளா கட் பண்ண 10 பல் பூண்டை இந்த மாதிரி கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி வடிகட்டி தனியா எடுத்து வச்சிருங்க. ரிமைனிங் எண்ணெயில 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதுல தூளா கட் பண்ண குடமிளகாயும், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும், கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸும் சேர்த்து நான் நல்லா கிளறிட்டேன். அவ்வளவுதான், இதுல வடிச்சு ஆற வச்சிருக்கிற 1/2 கப் எந்த சாதம் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சில்லி ஆயில், 1 டீஸ்பூன் பட்டர், நம்ம வறுத்து வச்சிருக்கிற பூண்டு, இதோட ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து கிளறினீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெடி. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், 5வது லஞ்ச் பாக்ஸ் 1 பாட் சோயா சங்க்ஸ் புலாவ். இது எவ்வளவு சுலபமா பண்ணலாம்னு நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. மிக்சர் ஜார்ல 4 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 வெங்காயம், 1 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் அரைச்சிடுங்க. அடுத்து பிரஷர் குக்கர்ல எண்ணெய், நெய் 2த்தையும் சேர்த்துக்கோங்க. இதுல உங்ககிட்ட இருக்கிற எல்லா பிரியாணி மசாலாலையும் 2 சேர்த்துட்டு அரைச்ச மசாலாவை அப்படியே உள்ள சேர்த்து நல்லா வதக்க வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் மசாலா பவுடர்ஸும் உப்பும் சேர்த்து நல்லா கிளறிட்டு சோயா சங்க்ஸை பிழிஞ்சு உள்ள சேர்த்துக்கலாம். இன்னைக்கு 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதும் அரிசி உள்ள சேர்த்து ஒரு கொதி விட்டு அப்புறம் பிரஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. சிம்ல 5 நிமிஷம் வச்சு ஓபன் பண்ணீங்கன்னா அருமையான சோயா சங்க்ஸ் புலாவ் டக்குன்னு ரெடி ஆயிடும். இதுக்கு ஆஸ் யூஷுவல் பெஸ்ட் காம்போ ஆனியன் ரைத்தா தான் வச்சிருக்கேன். எப்படி